அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம த்ரெட்டு சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்ப்போமா? சம்சா ஷீட் வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் நான் போன்லெஸ் எடுத்துக்கிட்டேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் 65க்கு மசாலா நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு சம்சா ஷீட்டை ரோல் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கட் பண்ண சம்சா ஷீட்டு நம்ம வச்சுருக்கோம்னா அதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். மைதா மாவை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மசாலா தேய்ச்சி வச்சுருக்கோம்ல சிக்கனு, அதை வந்து நம்ம அந்த ஷீட்டில் போட்டு நல்லா உருளை பண்ணி எடுத்துக்கணும். அது மாதிரி எடுத்து வச்சுட்டு அதோட நம்ம சூடான எண்ணெயில், நல்ல எண்ணெய் சூடாக இருக்கணும், ஆனால் சிம்மில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. மயனஸு டொமேட்டோ சாஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்டப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் கேட்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் சொன்னது சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். நான் கூட உண்மையா அப்படின்னு தான் சொல்லி கேட்டேன். உண்மையாகவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களே பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இஃப்தாருக்கு நோம்பு இன்னும் ஒரு 8 நோம்போ 9 நோம்போ தான் இருக்குது. இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையாவா?